திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சனியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய். இப்பாசுரத்தின் வரி வரி விளக்கம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், அளவற்ற அன்புடையவனே, மணிக்கல் போன்ற நீல நிறமுடையவனே, மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு செய்ய வந்துள்ளோம். மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியல். எங்கள் முன்னோர்கள் செய்த பாவை நோன்பின் தேவையான பொருட்களை நீயும் எங்களுக்கு அருள வேண்டும். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன. உன் பாஞ்சசன்ய சங்கம் ஒலிக்கும்போது உலகமே நடுங்குகிறது. உன் சங்கம் உலகை ஆட்கொள்ளும் சக்தி கொண்டது. பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே, பால் போன்ற வெண்மையுடன் ஒளிரும் உன் சங்கமே எங்களுக்கு வேண்டியது. பாஞ்சசஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள். பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருக்ஷேத்திரத்தில் களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொடி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. போல்வன சங்கங்கள் பொய்பாடு உடையானவே. விளக்கம். மற்ற சங்கங்கள் எல்லாம் போலியானவை, உண்மையான சங்கம் உன்னுடையதே. சால பெரும்பறையே பல்லாண்டிசை பாரே. பல்லாண்டு பாடும் பெரிய பறை, அதாவது முரசு எங்களுக்கு வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால் பக்தர்களின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை குறிக்கும் கருவி அது. கோல விளக்கே கொடியே விதானமே. இதன் விளக்கம் என்னவென்றால் அழகிய விளக்கு, கொடி, விதானம் அதாவது மண்டபம் ஆகியவை எங்களுக்கு அருள வேண்டும். ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். பிரளயத்தில் ஆலின் இலை மீது குழந்தையாக துயில்ந்தவனே எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த பாசுரத்தின் அர்த்தம் கண்ணனின் பரமாத்மா நிலையை நினைவுபடுத்தி கருணை வேண்டுதல். இதன் முக்கிய கருத்து என்னவென்றால் கருவிகள் சங்கம், பறை, விளக்கு, கொடி, விதானம் இவை அனைத்தும் பாவை நோன்பின் அடையாளங்கள். இந்த பாசுரத்தின் ஆழமான அர்த்தம் என்னவென்றால் சங்கம் என்பது பக்தியின் ஒளி. பக்தியின் ஒளி எப்படி இருக்க வேண்டும்? அசுரத்தனமாக இருக்க வேண்டும். பறை ஆனந்தம், பறை என்பது ஆனந்தம். விளக்கு ஞானம். கொடி வெற்றி, வெற்றி கிடைத்தால் கொடி காமிப்பார்கள். விதானம் தெய்வீக பாதுகாப்பு. இறுதியா ஆண்டாள் வேண்டது என்னன்னா நோன்பு நிறைவு பெற கண்ணனின் அருள் அவசியம். இந்த 30 நாளும் ஆர்கழி நோன்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணனோட அருள் வேண்டும். அப்பதான் அது நிறைவு பெறும். இவ்வாறு பாசுரம் 26 ஆண்டாள் பாவை நோன்பின் நிறைவு நிகழ்ச்சிகளை சித்தரித்து கண்ணனின் அருளை வேண்டுதல். ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா.